friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க? நான் நிறைய பேர் லாஸ்ட் டைம் ஒரு Dress மாமா பேபி மேல போட்டு காட்டியிருந்தேன். அந்த ஷாப் என்னது, எங்க இருக்கு, என்ன கலெக்ஷன் எல்லாத்தையுமே கேக்குறீங்க. இன்னைக்கு நம்ம அங்க தான் फ्रेंड्स போறோம் நம்ம சினிமாக்காக. அதனால ஒரு விஷயத்தை உங்களுக்கு அந்த ஷாப் ஃபுல்லாவே காட்டிட்டு இப்போ என்ன நியூ கலெக்ஷன்ஸ் என்ன அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் டீடைலா சொல்ல போறேன். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு போய்ட்டு அந்த ஷாப் என்னது, எங்க இருக்கு, என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குன்ற என்ன ரேட் எல்லாத்தையுமே நம்ம டீடைலா பார்க்கலாம். ஃபீனிக்ஸ் மால் வந்துட்டோம். நம்ம ஃபீனிக்ஸ் மாலில் தான் அந்த ஷாப் இருக்குது. அதான் நம்ம சினிமாவும் இங்கே தான் புக் பண்ணியிருக்கோம். என்ன படம் சொல்லவே இல்லையா? லோகா 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 லோகாவா லோதாவா தெரியல படம் பேரு. இந்த கடை ஸ்மார்ட் பஜார் ரிலையன்ஸ் ஓடுது. இந்த கடை தான் ஸ்மார்ட் பஜார். இப்போ அது ஷார்ட் குர்த்திப்பா, அது கூட பேண்ட் இருக்குதா? அது பேண்ட் இருக்குது. பேண்ட் போட்டு கம்மிதா. எவ்வளோ பேண்ட், எவ்வளோ இது எவ்வளோ? ஆமாம், எல்லாம் மார்வாடிஸ் போடுற மாதிரி இருக்குது. உனக்கு வேணாம் மார்வாடிஸ் போடுறது. டோட்டலாகவே 900. பார்த்துல இது கார்ட் செட் கணக்கு தானே இது? நல்லா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் உள்ள அப்படியே போனோம் அப்படின்னா எத்தனை வாட்டி தான் எடுப்பேன் நீ? கலர் சேஞ்ச் பண்ணி வந்துருக்குதா? எல்லோ எடுத்துட்டியா? அன்னைக்கு ஏதோ ஒன்று எடுத்தியா? இது ஒன்று நல்லா இருக்கு. 799 எல்லாம் 800 600 அந்த ரேஞ்ச் தான். பெருசாக ரேஞ்ச் இல்லை. ஆனால் பரவாயில்ல, நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்று இந்த பொம்மை இது மாதிரி பேட்டர்ன் எடுத்துட்டேன் நீ? இதெல்லாம் என்னன்னா நார்மலாக இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் எங்கேயாவது போகிறதுக்கு அப்படின்னா ஃபங்க்ஷன் வேறுக்கும் தனியாக இருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். என்னப்பா வேண்டா, இந்த மாதிரி அக்சசரிஸ் கூட நிறைய வச்சுருக்காங்க. அங்கி தான் பட்ட மாட்டேங்குது, லைட்டாக வச்சுட்டாங்க. நம்மள மாதிரி பிள்ளையா இருக்கிறவங்களாம் இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் தான். ஆனால் இது எனக்கு நல்லா இருக்கும். 600 700 ஓகே தானே? ஆமாம் ஆமாம் ஆமாம், கொஞ்சம் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குல்ல, லுக்காக இருக்குது பார்க்கறதுக்கு. இதுலேயே ஒரு பூ நல்லா இருக்குது இல்லை? ஒரு கலர் வச்சுருந்தாங்கன்னா அந்த ஒரு கலராகவே வருது. அங்கே பிங்க்கு பீச்சு அப்படி கலர்ஸில் ஒரு பக்கமாக வருது. அப்புறம் டார்க் கலர்ஸில் அப்படியே ஒரே பக்கமாக வச்சுருக்காங்க. இந்த கலரில் என்னென்ன டிசைன் இருக்கோ அதெல்லாம் வச்சுருவாங்க. இப்போ வந்து ஆஃப் ஒயிட்டு, ஆஃப் ஒயிட்டு நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. எடுத்து உன் சைஸாக இருந்தால் இது பண்ணி பாரு. கொஞ்சம் பெருசாக தான் எடுத்துட்டேன். இது ஃபுல் ஒயிட்ப்பா. இதெல்லாம் தான் இருக்குல்ல, கோல்டன் கலர்ல நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இங்கே எல்லு, சாரி இங்கே எல்லு, எக்ஸல் கிடையாது. 799 தான், பரவாயில்ல தான். இங்கே வந்து நல்லா இருக்குல்ல? கையில் எடுத்து வச்சு இந்த பிளாக் நல்லா இருக்கு. பட் ஆனால் என் சைஸ் இல்லை. எம்மா அது? ஆமாம், எஸ் இருக்கு, எம் இருக்குன்னு நினைக்கிறேன். குவாட் செட் இது. பேண்ட் இருக்கு. பேண்ட் இல்லை, டாப் இருக்குது. இல்லை, பேண்ட் உள்ள இருக்குதோ? ஓ, உள்ள இருக்குது. 799 தான். பரவாயில்ல. குவாட் செட் 799 இருக்கு. பிஸ்கட் கலர் சொல்லுவாங்கல்ல, ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இது வேற இல்ல, இந்த டிசைன். ஆமா, அது வேறங்க, இது வேற. இது வேற, இது வேற. ஆனா இதுதான் நல்லா இருக்குல்ல? கொஞ்சம் சிக்கன் இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு, அதுவும் நல்லா இருக்கு. ஆனால் இது பிரிண்டட் மாதிரி இருக்கு, அது கொஞ்சம் இதுவும் மாதிரி இருக்குது, ஒர்க் மாதிரி இருக்கு. பப்பிராஞ்சின்னுங்கிற நீ இங்கே கட்டிச்சுது ஒரு பிஸ்கட் கலர்ல. இப்போ நீ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஒரே மாதிரி கலர்லேயே எடுத்துங்கிறியோன்னு தோணுதுப்பா. இது வந்து ஒயிட்டு, என்கிட்ட ஒயிட் இல்லை, ஒயிட்டு. இது வந்து என்ன சொல்றது, ஆஃப் ஒயிட் அந்த மாதிரி. ஆஃப் ஒயிட்லாம் இல்லை, இது இந்த கலர் க்ரீமி கலர். நல்லா இருக்குல்லண்ணா? நல்லா தான் இருக்கு. இதோட ரேட் வந்து 799. அதுதான் டாப் மட்டும். This section full of maroon color.
ஒவ்வொரு ஆஃப் ஒயிட் கிரீம் கலர் மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க இங்க. திஸ் செக்ஷன் எல்லாம் டார்க் கலர்ஸ் அட்ராக்டிவ் கலர்ஸாக தொங்கிட்டு இருக்கு. கட்ஸ்லாம் வந்து எல் கரெக்டாக இருந்தது. இது வந்து சைடு ஓப்பன் வருது. இது என்ன இதுன்னு தெரியல, ஆனால் நல்லா தானே இருக்கு. மெரூன் எத்தனை மெரூன் வச்சுக்கிறேன் நீ? 3 piece. This is also 599. ஓ, ஆனால் இது எல்லாம் ஓல்டு பேட்டர்ன் மாதிரி தான் இருக்குது. உங்ககிட்ட இருக்கா மாதிரி தான் தெரியுது. இதெல்லாம் ட்ரெண்ட் இப்போ சைடு நாட் வைக்க. ஆமாம், இது இதுக்கு இதுவாகலாமா? ட்ரெண்டுன்ற நீ போட்டு தான் நான் பார்த்துக்கிறேன் தவிர்த்து மற்றவங்க யாரும் போட்டு நான் பார்க்கலப்பா. பார்க்க போகிறதுனால தெரியல. பட் எனக்கு கொஞ்சம் லோக்கலாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. அந்த ப்ளூ நல்லா இருக்கு பாரு. ப்ளூ பாரு. அது இல்லை, அது பக்கத்தில் இருக்கிற ப்ளூ. இது பாப்பா போடுறது, நீ போடுற மாதிரி இல்லை. இது கூட நல்லா தான் இருக்கு. இந்த ப்ளூ நல்லா இருக்குல்ல. இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. இந்த பேட்டர்ன் தெரியுதா? இதுலயே வந்து ப்ளூ. ஆமா, இது என்கிட்ட வச்சிருக்கேன். இந்த ப்ளூ வச்சிருக்கேன். நம்ம இதுக்கு போனப்போ எடுத்தேன், இந்த தேக்கடி போனப்போ எடுத்தேன். இந்த பேண்ட் பார்த்துல இது பேண்ட் நல்லா மாவு மிஷினில் அரைச்சி கீழே கொட்டும் போது ஒரு பை ஒன்று தொங்க விடுவானே, அந்த மாதிரி இருக்குது பேண்ட்டுங்க. லெகின் நிறைய போடாதீங்கன்றாங்க, அது காத்தோட்டமே வராது. ஆமாம், அதனால ஃப்ரீயாக போட்டு சுற்றலான்ட்டு இந்த மாதிரி செட்ஸ் எல்லாம் போட சொல்லுவாங்க. இதெல்லாம் கம்மி தான், 500 தான் எல்லா பேண்ட். இதே பேண்ட் எல்லாமே 500 தான். என்ன தேடுனுக்குற? இது நல்லா இருக்கு. இந்த ப்ளூ சின்ன பசங்களாம் போடலாம். உனக்கு எட்டாத இடத்துல வச்சிருந்தாலும் எப்படி குரங்கு மாதிரி எக்கி எக்கி எடுக்கிற பத்தியா நீ எல்லாத்தையும். இது நல்லா இருக்குது. இன்னும் எட்டாத இடத்துல வச்சு அப்படி எக்கி எக்கி எடுக்கும்போது கீழே விழுந்துருவோம். 3 செட்டு 3 பீஸ் அழகா இருக்குல்ல. ஷால் மெட்டீரியல் நல்லா இருக்கு. வச்சு காட்டு. நல்லா இருக்கு. என்ன வேமா அப்படியே அள்ளி வச்சுன்னுக்குற. வாட்ஸ்அப்ல இருந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் நீ போய் ஃபோன் பேசுற கேப்ல இந்த ஹேங்கர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு. என்ன பார்த்துருந்த? ஆங்கிளா? ஆங்கிள் லென்த்து. ஓ, ஹேங்கரில் இருக்கிறதா? அது கூட ஸ்டைலாக சொல்கிற பாரு. பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே வந்துச்சுப்பா. 1-2 தான் பாருங்க, எல்லாம் இங்கே வந்து ஃப்ரெஷ் பீஸ்லாம் அங்கே மாட்டியிருப்பாங்க. அவள் தான் எல்லாம் இதில் இந்த குவாட் செட் ஒன்றில் எல்லக்கான எக்ஸல் தான் நிறையா இருக்கு. சரி, போய் போட்டு பாரு போ. என்னப்பா சொல்கிற? நிறையா பிளைன் பேண்ட் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நிறையா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம். 399 299 தான் பேண்ட் எல்லாமே. அந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் நிறையா பண்ணலாம். மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஆமாம், இதெல்லாம் ஸ்லீவ்லெஸ்ஸு, இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. இது டாப்பு, இது பேண்ட் இருக்குது. நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஆனால் ஸ்லீவ்லெஸ் சின்ன பசங்க போடுறோம் ஸ்லீவ்லெஸ். நான் இவ்வளோ அள்ளி வச்சுருக்கேன், முதல்ல அதை போய் போட்டு. நல்லா தான் இருக்குது. இது ஃபிட்டாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் சைஸ் போனாலும் கொஞ்சம் இந்த சைடு கேப் கொஞ்சம் இது கரெக்டாக இருக்குது. இது கொஞ்சம் லூஸாக இருக்குது. கரெக்டாக இருக்குது. இந்த சைடு கரெக்டாக இது சுமார் குமார் மாதிரி தான் இருக்குது. மற்ற 2 கம்பேர் பண்ணும்போது சுமார் டைட்டாக இருக்கா? சைடு ஓப்பன்ஸ் வருதுல்ல, அது எல்லாமே எக்ஸல் தான் கரெக்டாக இருக்கு. சரி, ஓகே. எக்ஸல் லூஸாக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட் ட்ரெஸ் இங்கே பாருங்கள். 2XL நைட் ட்ரெஸ், டிஷர்ட்ஸு, அப்புறம் கிட்ஸ் வேரு, அப்புறம் ஜென்ஸு, அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு டாய்ஸ். அந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கும்ல, வா ஜென்ஸ் போய் ஒரு ரெண்டு பாருங்க. அங்கே இருக்கிற ஆப்போசிட்டில் தான் இருக்குவா. நிறைய ஷாப்பிங் பண்ணியிருக்கேன்னு சொல்ல மாட்டேன், லைட்டாக தான் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். அது வீட்டில் போயிட்டு என்னன்னு காட்டுறேன். இப்போ மூவிக்கு டைம் ஆயிடுச்சு. ஆமாம், வேற வாங்கணும். நீ இப்போ இருக்கிறதே இன்னும் 5 minutes. ஆனால் நீ விதவிதமாக சொல்லுங்கிற தின்றதுக்கு. உனக்கு கொஞ்சம் போனால் போயிட்டு பார்த்து இந்த படத்துக்கு தான் வந்தது. ஆனால்
மௌலி தான் பார்த்துட்டானே, அவங்ககிட்ட கதை கேட்டு போனோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்டுக்கலாம். சீக்கிரம் வந்துரும்பா டிவில வந்துச்சுன்னா. படம் சூப்பரா இருக்குதான். இந்த 3 தடவை பாத்தியே, ஏதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீன் பாத்தியா? இன்னும் ஃபர்ஸ்ட் சீன் பார்க்கவே இல்லை. இன்னும் 10 நிமிஷம் கதையே பார்க்கவே இல்லை. ஸ்டார்டிங்கே அது அப்புறமா பாத்துக்கலாம்னு வச்சிருக்கல. அந்த 11ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ வருது. 10ஆம் தேதி நைட்டு கண்ணு முழிச்சு பார்த்துருவேன்ல. இன்னைக்கு என்ன டேட்டு? 7ஆ? ஜஸ்ட் 2 days, 8, 9, 3 days. 10th நைட்டு வந்துடும் எப்படியும். நானே வாயை கட்டுப்படுத்தணும் பார்க்குற முடியல. காட்டு. ஆனால் க்ளோஸ் ஆகினே வருதுப்பா. ஒருவேளை டைட்டு தாங்க முடியாமல் முன்னாடி இருக்க 2 பல்லு விழுந்துச்சுன்னா என்னப்பா பண்ணுவேன்? அவரே பல்லு கட்டி தருவார். அதுக்கு வேற திரும்பி செலவு பண்ணணும்ல எப்படியா இருந்தாலும். அவரோட தப்பு, ஏன் தப்பு இல்லை. நான் இன்னைக்கு இப்போ நீ காட்டும் போது அதான் யோசிச்சேன். திடீர்னு ஓவரா டைட்டு தாங்க முடியாம. அது ஒன்னொன்னு ஒரு 3 mm அந்த ரேஞ்சில் தானே கொடுக்குறாங்க. லைட்டா தானே ப்ரெஸ் பண்ணாங்க. நான் கூட நினைச்சேன் இப்படி பண்ணிட்டு போட்டுக்க கடைசி எடுத்து போட்டுக்கலாமேன்னு யோசிச்சேன். போடவே முடியாது இல்லை. அது ஒவ்வொரு அலைன்மெண்ட் எதுக்குன்னா ஒவ்வொன்றும் சேர்த்து ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவங்க முதல்ல ப்ரிடிக்ட் பண்ணி இந்த பல்லுக்கு அது அலைன்மெண்ட் ரெடி பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீ கடைசி அலைன்மெண்ட் எடுத்து போட உள்ளே ஏறாது. ஆனால் கஷ்டப்பட்டு டைட் பண்ணி உள்ளே ஏற்றிட்டேன்னு வச்சுக்கோ, உடனே 15 அடுத்த 15 நாளில் எல்லாம் சேர்ந்துடும். சரி 5 நிமிஷத்தில் கிடைக்கும்னாரு. வந்துச்சான்னு போய் பாரு, ஓடு. குக்கூஸ் சாப்பிட்ற பழக்கமே நமக்கு கிடையாது. ஆனால் நமக்கு ஏன் குக்கூஸ் வைக்கிறாங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு பூச்சு. அப்பா வேம்பயர் டைரிஸ் அப்படி இருந்தது தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஏதோ வித்தியாசமாக இருந்தது. என்ன எப்படி சொல்கிறது, எதுக்கு இந்த காட்டேரி வந்துச்சு, எதுக்கு பூச்சி, எதுக்கு செய்யுது? அது வந்து அவங்க காட்டுறது ஜீசஸ் ஃபோட்டோ தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. கெட்டதை அழிக்கிறதுக்கு ஒரு கெட்ட சக்தி உருவாக்கி விட்டுருக்கிறாரு. எல்டர் சொல்லுவாருன்றாங்கல்ல, அப்படிதான் நினைக்கிறேன். மூத்தோர்னு ஏதாவது சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு தெரியல. பட் ஆனால் என்ன சொல்றது, நீலிங்கிறாங்க, கூலிங்கிறாங்க, ஏதோ நீலி கதை இருக்குல்ல. ஆக்சுவலி இருக்கு, நான் தேடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நீலி கதை என்ன அப்படின்றத நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கணும். அதை பார்த்தாதான் எனக்கு ஒரு என்னமோ ஒரு ஊருக்கு நீலி, என்ன சொன்னேன், என்னமோ ஒரு ஊர் நீலின்னு வந்து பார்க்கணும். அதை பார்க்கணும் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். டிஃப்ரெண்டாக இருந்தது, நல்லா இருந்தது. ஓகே. மௌலி என்ன சொன்னா, வேம்பயர் டைரிஸ் சீசன் அவன் பார்த்தானாமா. அந்த ஸ்டோரி பார்த்தா இது ஏற்கனவே பார்த்தா மாதிரி தெரியும் அப்படின்னு. மணி பார்த்தீங்கன்னா காட்டு 1:45 என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறது காட்டுறேன். ஏன்னா அங்கே நம்ம நாய்ஸில் உங்களுக்கு என்ன கேட்டுச்சு என்ன கேட்கலன்னு தெரில. பட் எடிட் பண்ணும்போது தான் பார்ப்பேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இது மட்டும் இல்லை, அந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் மாதிரி. குர்த்தீஸு, சல்வார்ஸு, பேண்ட்ஸு, அப்புறம் நைட் வேர்ஸு, பேண்ட்ஸு, இன்னர்ஸ், அப்புறம் குட்டீஸ்க்கு ட்ரெஸ்ஸு, டாய்ஸு, பெரியவங்களுக்கும் அதே மாதிரி தான். பாய்ஸு, சின்ன பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு அடல்ட்டு அப்படிங்கிறது எல்லாமே வந்து அங்கே எல்லாமே இருக்குது. எல்லாமே கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது. உங்களுக்கு ஸ்மார்ட் பஸார் அப்படின்னாவே தெரியும் நிறைய பேர்த்துக்கு. அங்கே சீப்பாக தான், டிமார்ட் மாதிரி சீப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. அங்கே வந்துட்டு சரி எனக்கு இந்த வடச்சட்டி வந்து நான் வேளாங்கண்ணிலே பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். அங்கே வந்து ஒன்லி கேஷ் தான், ஜிபே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணுங்கிட்டு. அப்புறம் வந்து அங்கே 2500 ரூபாய்க்கு மேலே வாங்கணும். 1 கிலோ சுகர் வந்து 9 ரூபீஸா. டெய்லி எவ்ரிடே மாறுமா, ஏதாவது ஒன்று போட்டுனார். இன்னைக்கு வந்து சுகர் வந்து போட்டிருக்காங்க. வாயில கிளிப்பை வச்சுக்கின்னு என்னமோ சைனி மாதிரி பேசுற நீனு. எவ்வளோ வலிக்குது தெரியுமா? எல்லாம் பல்ல கழிச்சுன்னு அழகு வேணுமே அப்படி பல்ல கொச்சின்னு போடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? ஐயோ போட்டா வலிக்குமே, இதை இப்போ போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு ஆர்வமாக இருந்தது. வலியாது கிடையாது, நமக்கு பல்லுதான்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு 6 அலைனர் வரைக்கும் நகர்த்திட்டேன். 7வது அலைனர் 6வது அலைனருக்கே என்னால் முடியல. இப்படியே இப்படி ஃப்ரண்ட்டில் அமுத்திட்டு தான் பேக்கில் அமுத்தணும். பேக்கில் உட்காரும்போது ஒரு வலிக்கும் பாரு. ஐயோ, பேக்கில் அழுத்திட்டு தான் ஃப்ரண்ட்டில் அமுக்கணும். ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு தான் பேக்கில் அமுத்தணும் அப்படின்னாரு. ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு பேக்கில் அழுத்துவோம் பாரு, அப்போ ஒரு வலிக்கும் பாரு. மேலே முதல்ல கீழே வலிக்காது, மேலே மட்டும்தான் வலிச்சுன்னு இருக்கும். இப்போ கொடுக்குற அளவுக்கு 6வது அலைனால கீழே வந்து வலிச்சுன்னு இருக்குது. அவ்வளோ காண்டா இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஒரு பர்த்டே மந்த்தாச்சே,
சரி ஓகே டிஷர்ட் எனக்கு பிடிச்சிருந்தது, ஆனால் இவருக்கு பிடிச்சதான்னு தெரில. எனக்கு பிடிச்சிருந்தது எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். சரி வீட்லேயாச்சும் அட்லீஸ்ட் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று எடுத்தாரு. அப்புறம் ஒரு ஆலிவ் க்ரீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஏன்னு தெரியல, இப்போ க்ரீனாக ரொம்ப பிடிக்குது இவர்கிட்ட. இந்த மாதிரி க்ரீன் இல்லாதனால மேபி அப்படி இருந்ததான்னு தெரியல. இந்த க்ரீன் நல்லா இருந்தது, ஸ்ட்ரைப்பு க்ரீன் இவருக்கு போட்டோன்னே நல்லா இருந்தது. அப்புறம் என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இந்த டிஷர்ட் எடு அப்படின்னு, இப்போ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்குல்ல, இது இவருக்கு லைட் கலர், என்னோடது டார்க் கலர், அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் இதையும் எடுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒயிட் கவுன் எடுத்துன்னு வந்த ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டோடனே ஏஞ்சல் மாதிரியே ஃபீல் ஆச்சு எனக்கு. கண்ணாடி நின்று பார்த்தோன்னா அப்படியே 2 ரெக்கம் முளைச்சி ஏஞ்சல் மாதிரி ஐடியா. ஆமாம், இதோ நல்லா தானே இருக்கு. நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டோடனே கொஞ்சம் நல்லா இருந்தது. இதுலேயே ப்ளூ கலர் இருந்தது. அந்த ப்ளூ கலர் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறதுனால வேணாம் அப்படின்ட்டு இந்த கோட் செட் எடுத்தேன். இந்த கோட் செட் வந்து என்னென்னா கொஞ்சம் ஸ்டைலாக இருந்தது. இப்படி ஓட்டை இங்கே, அதாவது ஸ்டைலாக இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட்டாக எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். இதோ தெரியுதா ஸ்டைலுமா, இது ஸ்டைலு. நம்ம இது இப்படியும் பேர் பண்ணிக்கலாம், இந்த பேண்ட்டு கூடயும் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த பேண்ட்டோட போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த பேண்ட்டு கூடயே நம்ம போடுறதுனா போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா தனியாக கூட ஒரு ஒயிட் லெகின் போட்டுக்கலாம். அந்த பேண்ட்டோட போடும்போது தான் லுக் நல்லாயிருக்கும். ஒயிட் லெகின் போட்டால் கேவலமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால எடுத்தேன். இல்லைன்னா எடுத்து வந்துருக்க மாட்டேன். நிறைய ட்ரெஸ் அங்கே நல்லா தான் இருந்தது, ஆனாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷாப்பிங். இதுக்கு லிங்க்கு கேட்காதீங்க, லிங்க்கு கிடையாது. ஏன்னா இது வந்து நம்ம ஆஃப்லைனில் போய் எடுக்கிறது ஷாப்பில். நீங்கள் யாராவது ஃபீனிக்ஸ் மால் போனீங்க அப்படின்னா ஸ்மார்ட் பஸ்ஸாக கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. எத்தனை பேர் அந்த ஷாப்புக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து அந்த ஷாப் இருந்தது, இப்போ திருப்பி ரெனிவேஷன் பண்ணிட்டு இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்கல்ல. கொஞ்ச நாள் கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரெனிவேஷன் ஒர்க் போயிட்டே இருந்தது. ரெனிவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க திருப்பி. ஆனால் நான் லாஸ்ட் டைம் எடுத்து போட்டு பார்த்த கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை. எல்லாம் ஹேங்கரில் 1-2 தான் தொங்க விட்டுருக்காங்க. திருப்பி இப்போ இந்த வார கலெக்ஷன்ஸ் மாற்றுறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து ரீசனபிளாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. வேணுங்கிறவங்க கண்டிப்பாக ஃபீனிக்ஸில் இருக்கிற ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கிரவுண்ட் ஃப்ளோரே இருக்கும், ஆப்போசிட் டு மேக்ஸ் அப்படி தான் இருக்கும். பக்கத்தில் சத்யா அந்த மாதிரிலாம் இருக்கும். கண்டிப்பாக போய் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணாதவங்க விசிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டாங்கன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே பாய்.